பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டிடி 86 அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு உடனடியாக சொந்த கட்டடம் கட்ட வழிவகை இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் சம்பத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக இருந்த விவசாய பயிர்க்கடனை 12,110 கோடியை தள்ளுபடி செய்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய மாவட்ட கழக செயலர் பாலக்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டிடி 86 அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சிக்கன சங்கமானது 1986 ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 442 உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு இருக்கிறது. அவருடைய பங்குத்தொகை 184 லட்சம் மதிப்பீடு. அவங்களுடைய உறுப்பினர்களுடைய டெபாசிட் 6,23 லட்சம் இருக்கிறது. 2018 முதல் அந்த சங்கமானது லாபத்திலே தொடர்ந்து செயல்பட்டு தற்பொழுது 2024 கூட 52.34 லட்சம் லாபத்திலே இருக்கிறது. கட்டட நிதி சொந்த நிதியானது 53 லட்சம் இருக்கிறது. ஆகவே இந்த சங்கத்திற்கு தனியார் வாடகை கட்டளை இயங்கி வருகின்ற சங்கமானது அதற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு இடம் மத்திய மாவட்ட கூட்டுறவு சங்கத்தினுடைய வங்கியினுடைய சொந்த இடம் இருக்கிறது. அரூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலியமாக அங்க இடம் இருக்கிறது. இந்த இடங்களை தேர்வு செய்து சொந்த கட்டிடம் கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேள்வியை தாண்டி அவருடைய தலைவர்களுக்கு வணக்கம் சொல்லுகின்ற வகையில் ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள். அவசர கோலத்தில் ஆண்டின் இறுதியில் கடைசி கூட்டத்தொடரில் அறிவித்தவர்கள் அவர்கள். ஆனால் 12,000 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து அதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களைத்தான் சாரும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு 442 உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்திற்கு சொந்தமாக அடிமனை இல்லாத காரணத்தால் தான் அங்கே கட்டடம் கட்டுவதற்கு வழிவகை இல்லை. குறிப்பாக அதற்கான கட்டிட நிதி என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய லாபத்தில் பங்கு தொகையாக பெறப்பட்டு 58 லட்சம் ரூபாய் இருக்கிறது. ஆகவே உறுப்பினர் அவர்கள் அந்த சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்று அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் உரிய இடத்தை அவரே தேர்வு செய்து, குறிப்பாக இப்போ இயங்கிறது வாடகை கட்டடத்தில் தான் இருக்குது, அதே பகுதியில் ஒரு இடத்தை அரசனுடைய நிலத்தை அவர்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் துறையின் சார்பில் அதற்கான கட்டிடம் கட்டித்தரப்படும் எதிர்காலத்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.